Already we discussed exercise 1.3 continuity தான். Here I need to solve 7, 9 and 10. The மூணு sum solve பண்ணிட்டு next we go to the problem. Exercise வந்து 1.3 முடிச்சிட்டு 1.4க்கு shall we go. Okay. First 7th sum exercise 1.3 7th sum, and open box is to be made from a square piece of material 24 cm. ஒரு 24 cm இருக்கிற ஏதோ ஒரு ஷீட் இருக்கு. இது என்ன பண்ணுறாங்க வச்சு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 24 cm. டோட்டலி லென்த் ஸ்கொயருடைய லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 cm. இதில் இங்கிருந்து ஒவ்வொரு இதுலேயும் ஹெச்எஸ்லேருந்தையும், அதாவது இந்த சைட்லேருந்து எக்ஸ் சென்டிமீட்டர், இங்கிருந்து எக்ஸ் சென்டிமீட்டர், இது இங்கிருந்து எக்ஸ் சென்டிமீட்டர், இங்கே எக்ஸ் சென்டிமீட்டர் என்ன பண்ணுறாங்க மடித்து ஒரு கியூப் ஆடி செய்கிறாங்க. ஏன்னா ஏன் கியூப் ஆடி சொல்கிறேன்னா இங்கே மடிக்கும் போது உங்களுக்கு ஹைட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ் தான் வரும். எப்படி வரும்னா பேஸு உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து எக்ஸு சப்ராக்ட் பண்ணுறோம், இங்கே அதை மடிக்கிறோம். எக்ஸ் இது மடிச்சேன்னா ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே ஃபோல்ட் ஆகும், இங்கே எக்ஸ் சென்டிமீட்டர் இப்படி மடிக்கிறோம். மடிச்சேன்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு ஷேப்னா இந்த இதில் வரும். அதாவது இந்த பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 24 cm. இங்கேருந்து மடிக்கும் போது எக்ஸு, இங்கே எக்ஸு, அப்போ 2 எக்ஸ் சென்டிமீட்டர் என்ன பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் இந்த சைடும் அந்த சைடும். அப்போ எவ்வளோ டோட்டல் இந்த சைடு பேஸ் மட்டும் எவ்வளோ வரும்னா 24, அதாவது லென்த்து 24 - 2x, ரெண்டு பக்கம் இது எக்ஸ் சென்டிமீட்டர் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் இந்த எக்ஸ் சென்டிமீட்டர் இருக்குங்களா, இதுதான் நம்ம ஃபோல்ட் பண்ணோம். அந்த ஃபோல்ட் பண்ணது தான் உங்களுக்கு என்ன வரும் ஹைட்டாக வரும், எக்ஸ் சென்டிமீட்டர் ஹைட்டு. இந்த இடத்துல அதோடைய பேஸும் 24 - 2x, அதே பேஸ் இதில் தான் இருக்கும். இந்த சைடும், அதாவது இந்த சைடும் அடுத்த ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும் 20, அதாவது இந்த சைடு 24 cm, இங்கே 24. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் 24 cm எக்ஸ் சென்டிமீட்டர் முடிக்கும் போது 2 எக்ஸு கேன்சல் ஆகிடும், 2 எக்ஸ் சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 2x. அப்போது இப்போ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம மேக் பண்ணியிருக்கோம்ல, இந்த அது எப்படி இருக்கும் 24, இது ஹைட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. மூணுமே சேமாக இருந்தால் அது கியூபு, ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹைட் எப்படி எக்ஸ்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ் சென்டிமீட்டர் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இதனோட ஹைட்டு எக்ஸ். அப்போ இது ஒரு கியூபாய்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, வாட் இஸ் ஆஸ் தட் த கொஷின் இஸ் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V of the box as a function of x. ஜஸ்ட் வால்யூம் கேட்டுக்கிறாங்க. வால்யூம்ன்றது V of x, வால்யூம் V இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு என்ன வால்யூம் பொறுத்த ஃபார்முலா LBH cubic units. LBH cubic units. Here first L equal to, what is L value? 24 - 2x. 24 - 2x, and base also 24 - 2x. Breadth in solve 24 - 2x, and height equal to x unit. Now we have to find out volume of V of x. What is that? 24 - 2x into, already I told that மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்ன்னு போடாதீங்க, இந்த கிராஸ் சிம்பிள் போடாதீங்க. ஏன்னா எக்ஸுக்கும் மல்டிபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த இடத்துல அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும். 24 - 2x into height LBH, height equal to x. Now which is nothing but 24 - 2x
ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இன்ட்டு எக்ஸ். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். வாட் இஸ் த ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் ஹியர்? ஏ வேல்யூ இஸ் 24. 24 square minus 2ab. 2 into 24, 2ab. B value is nothing but 2x. And b square. B square is nothing but 2x whole square. பாருங்க, இந்த பிராக்கெட்டை நான் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி மல்டிபிளில் இருக்குது. 24 into 24 ஷார்ட்கட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 24 into 24, 4 4s are 16. மல்டிப்ளை பண்ணுற பாருங்க, 4 4s are 16. கேரிங் 1, 4 2s are 8. இங்கே 4 2 கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுற பாருங்க, 4 2s are 8, 4 2s are 8. 8 8 plus 8 16, 16 plus 1 17. கேரிங் 1, 2 2s are 4, 4 plus 1 5. நீங்கள் மல்டிபிள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 576. 4 2 2s are 4, 4 4s are 16. Carrying 1, 4 2s are 8, 8 plus 1 9, 96x plus 2x whole square, which is nothing but 4x square multiplied by x. Now higher power first is 4x square into x, 4x cube. I think downside la theriyala. Okay. Sir. Listen. X 4x square into x, 4x cube plus minus into plus minus 96x, the square order 96x into x, x square, after that 576x. Okay, after that other question, a function f is defined, ninth question, question number 9. 8th question already we solved it last class in previous video. A plane is flying at a speed of 500 km. Plane oda speed enna solliranga? 500 km per hour. ஒரு ஹவருக்கு 500 km ஸ்பீடு போகுது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d traveled by the plane. இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன். ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே ஸ்பீட் என்ன கொடுத்துக்கிறாங்க? 500 km per hour இன்ட்டு t. இன்ட்டு t nothing but t போட வேண்டியதான், மல்டிபிள், விச் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது பார்த்துருப்போம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், ஃப்ரேமிங் கொஷின்ஸ், ஃப்ரேமிங் ஈக்குவேஷன் அப்படின்னு, ஃப்ரேமிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈக்குவேஷனை ஈக்குவல் டு சம் வேல்யூன்னு வரும். இதுவும் ஈக்குவல் டு சம் வேல்யூ தான். Next, 10th question. டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹோம்ஒர்க்ஸ் அப்படியே கரெக்ஷன் வந்துட்டு அனுப்பும்போது கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் டிலே ஆச்சு ஃபார் ஒர்க். இங்கே ஸ்கூல் ஒர்க் இருந்தாலும் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி ஒரே நாளில் டிலே ஆயிடுச்சு, ஒரு நாள் டிலே. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன்.
10th சம். அவங்க ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. 4 and ஒரு சென்சஸ் ஒரு மெஷர்மெண்ட் அவங்க எடுத்திருக்காங்க ஒரு பைய ஸ்டூடெண்ட்டு. 4 and x சிம்பிளாக எழுதிக்கிறேன். இங்கே ஹைட்டின் ஒய் வந்து இன்ச்சஸில் இருக்குது. இது ஹைட்டை நான் ஹைட்டு ஹெச்னு இது பண்ணிக்கிறேன். 4 and லென்த்து எல்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது இன்ச்சஸில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று 35 சென்டிமீட்டர் 4 and 4 andக்கு அவங்க ஹைட் எப்படி இருக்குன்னா 4 andக்கும் 35 சென்டிமீட்டர் இருந்தால் அவருக்கு எப்படி ஹைட் எப்படி இருக்குன்னா ஹைட்டு 56 inches. 45 சென்டிமீட்டர் 4 and இருந்துச்சுன்னா 65 inches. 50 69.5 55 74. அவர் உருவாக்கின ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா y = ax + b இந்த ஃபங்க்ஷனை வச்சு ரிலேட் பண்ணுறாங்க. அண்டு ab ஆர் கான்ஸ்டன்ட். Here constants means a fixed value. Maybe the fixed value, for example 4 na 4 எல்லா வேல்யூஸும் 4ஆவே வந்திருக்கும். ஓகேங்களா? செக் if this relation is a function. இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டுக்கிறாங்க. 4 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. செக் if this relation is a function. முதல்ல ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷனை செக் பண்ணுனா it is a function ஆப்வியஸ்லி தெரியும். ஏன்னா ஒரு எலமெண்ட்டு அதாவது கோடொமைன் இதை எடுத்தீங்கன்னா அதுக்கு டொமைனிங் பார்த்து கோடொமைன் அதாவது டொமைன் இங்கே இருக்குது, கோடொமைன் இங்கே இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் மேப்பிங் பார்த்தோன்னா தனித்தனியாக தான் போயிருக்கும். யூனிக் இமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸு ஒய்யு. இதில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் எக்ஸில் எனக்கு 35 45 50 55 அது என்னென்ன வேல்யூ நீங்கள் கொடுத்துருங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து வேல்யூஸு 56 65 69.5 74 இது ரிலேஷன்ஸ் போகுது. ஃபங்க்ஷன்ஸு அதாவது ரிலேஷன் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிங்க. டொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு கூட ஒரு எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது ஒரு இமேஜஸ் ஒன்று இருக்குது. அது அந்த இமேஜஸ் எப்படி இருக்குன்னா யூனிக் இமேஜஸ் இருக்குது. இது டொமைனு, இட் இஸ் டொமைன். ஹியர் செகண்ட் வருது கோடொமைன். all each elements நீங்கள் ரீசன் எழுதணும். each elements in domain there exists here there exists a unique image in codomain. Therefore the relation, therefore it is a function. ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், இங்கிருந்து இந்த டொமைனில் இருந்து என்ன வேல்யூஸ் மேப்பிங் ஆகிருக்கணும், ஒரு எலமெண்ட் கூட மேப்பிங் இல்லாமல் இருக்கக்கூடாது. டொமைனில் இருந்து எல்லாமே என்ன பண்ணுவோம் மேப்பிங் இருக்கணும்.
அந்த மேப்பிங் இருக்கிற இந்த டொமைனுக்கு ஒவ்வொரு ஈச் எலமெண்ட்டும் கட்டாயம் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்கேருந்து ரெண்டு இப்படிலாம் ரெண்டு டூ இமேஜஸ்லாம் போகக்கூடாது. 35K 56 65 அப்படின்னு ரெண்டு இமேஜஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஈச் எலமெண்ட்ஸ் இன் டொமைன் தேர் எக்ஸிஸ்ட் a unique image in codomain. Therefore, it is a function. Next question, find A and B. How to find? Here they give a relation, a function y equal to x plus b. Using this function y equal to ax plus b, recalling. Okay, here first one, if when x equal to 35, when x equal to 35, y equal to 56, before that ax 35a, how to write? Just x பதிலா 35 plug பண்ணிக்கிறேன். Here 35 into a plus b. இதுக்கான கன்வர்ஷன் வேல்யூஸ் தான் இமேஜஸ்ல இருக்கு 56 னு. We may call equation number 1. Then here ரெண்டு ab தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்போ ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஈக்குவேஷன் வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும். You need two equation for the solving a and b. Here when x equal to 45, put x equal to 45 in this equation, we get 45a plus b equal second value is mapping to 65. We may call equation number 2. Solving 1 and 2. Equation number 2 minus 1, which implies just subtract 1 minus 2, okay, for convenient. What happened? Minus 45 plus 35. Big number sign is minus 10a. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு போட்டு இது செகண்ட் போட்டு சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே சேம் வேல்யூ தான் அதில் போகிறது. b plus b minus b cancel, minus 10a. Here 65 minus 65 plus 56. அப்போனா வரும் big number sign is minus and 9. Minus ரெண்டு பக்கம் மைனஸ் சொன்னால both side multiply by minus, it will be cancel. Minus into minus plus ஆகிடும். இப்போ a equal to the 10 multiplier இருக்கு, it goes another side, which gives 9 by 10. It goes another side, multiplier இருக்கு another side போனால் divide ஆக போகுது 9 by 10. Here a equal to, therefore a equal to 0.9. இங்கே ஒரு 10 இருந்தால் ஒரு டெசிமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளி மூவ் ஆகும். Okay, a equal to 0.9. Now we have to find out the value of b. Okay, put a equal to 0.9 in equation 1. Put a equal to 0.9 in equation 1, which gives, just stuff it this. Here a equal to 0.9. Okay, ax 0.9 into 35 into 0.9 plus b, which is equal to 56. 9 5s are 45, carrying 4. 9 3s are 27. 27 plus 4, 31. Here what is decimal one left hand side irukku, appo 31.5 plus b equal to 56. b equal to 56 minus 31.5. plus la indha pakkam minus subtraction ஆகும். 56 ல இருந்து 31.5 subtract பண்றோம். 0.5 இங்க 5 இருக்கு, 5 minus 1 4, இங்க 5 minus 3
to 24.5. Therefore, B equal to 24.5. Next, third one is find the height of a woman whose forehand height is 40. Forehand height என்னும்போது ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் வந்து forehand height, அதாவது இந்த இடத்துல வந்து forehand height 40 அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட். அப்போ y equal என்னங்க? when that sum forehand height ன்னு சொல்லிருங்க. when x equal to forehand எடுத்து ஃபர்ஸ்ட் இது 40. இப்போ 40 னா அந்த ஃபங்க்ஷன் என்ன வரும்? y equal to y தான் நம்ம we have to find it y equal to a what is the value of a here? 0.9 ax ax plus b, the function given by the value 0.9, a is 0.9. What is the value of x? X is here 40 plus what is the value of b? 24.5. now 9 4s are 36. இங்கே ஒரு டெசிமல் சொல்லுங்கள் 0 பாருங்க 9 4s are 36 0 இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டெசிமல் இருக்கும்போது அந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கு மீனிங் இல்லை. அந்த பக்கம் 24 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமல் 0க்கு மீனிங் இல்லை. 24.5 சப்போஸ் 24.01 அப்படி இருந்தால் அந்த 0க்கு மீனிங் வரும். ஏன்னா பக்கத்தில் 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 36 plus 24.5 0.5 6 plus 4 10 3 plus 2 5 5 already 1 carrying 6. அப்போ y equal to 60.5. நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது y equal to 60.5 எழுதலாம் ஓகே. பட் கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு சென்டென்ஸ் எழுதிங்க கொஸ்டினில் இருக்கிற மாதிரி. என்ன எழுதலாம்? the height of a woman whose forehand length is 40 centimeter which is equal to 60.5 inches அப்படின்னு எழுதி வேண்டியதான். மெஷர்மெண்ட் இன் இன்ச்சஸ். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் fourth one, find the length of the forehand of a woman if her height is 53.3 inches. இப்போ இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்யோட வேல்யூன்னு அர்த்தம். fourth one, just I repeat here, right hand side. inches கொடுத்தனா y ஓட வேல்யூ here y equal to what's the function? when y equal to 53.3 inches கொடுத்தனால அப்போ what is the function here? y equal to ax plus b. y equal to 53.3 equal to ax. What is the value of a? A is nothing but 0.9 into x. We have to find the value of x. X the 4 and length தான் கேட்டுக்கிறாங்க. x find out பண்ணோம் plus b. Here b value is 24.5. இந்த plus இந்த பக்கம் left hand side வந்தா subtract ஆகணும். 53.3 minus 24.5 which is equal to 0.9x. 53.3 subtract நான் தனியாக எழுதி காட்டுறேன். 24.5 here borrow பண்ண 13 minus 5 8 2 இருக்கும் 12 மாறும் 12 8 12 minus 4 8 4 minus 2 2 28.8 equal to 0.9x, which means இந்த 0.9 multiplier இருக்கு. Therefore x equal to 28.8 divided by 0.9. இங்க மேலே ஒரு டெசிமல் தள்ளி இருக்கு left hand side. here denominator ஒரு டெசிமல் மூவ் பண்ணியிருக்கு left hand sideல. so மேலே இருக்கு numerator and denominator multiply by 10 which gives 298 divided by 9. 1 9s are 9, 3 9s are 27, carrying 1 18, 2 9s are 18, which gives x equal to 32 centimeter.
Now we finish exercise 1.3. Now we go to exercise 1.4. Before going exercise 1.4, I just remember this. What are the kinds of functions? Already I told that. First one is one-to-one functions. It also called as injections. Intersection. Injection அந்த இது வரும். அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும்போது அதாவது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஒன் டு ஒன் அப்படின்னா இன்ஜெக்ஷன், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன். ஆன் டு சர்ஜெக்ஷன் சொல்லுவோம், ஆன் டு சர்ஜெக்ஷன் சொல்லுவோம். அடுத்து ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு அது என்ன சொல்லுவோம்னா ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லலாம் அல்லது பைஜெக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? Just remembering this. Okay. Determine whether the graph given below represents function. Give reason for your answer. Graph அவங்க கொடுத்துறாங்க. First exercise 1.4 first question la first one. They give a graph. Go x-axis, y-axis. எனி கிராஃபில் நீங்கள் எந்த லைன் போட்டு ட்ரா பண்ணாலும் அந்த லைன் பேர் வந்து கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இது ஃபங்க்ஷனாக இருக்கா, இந்த கிராஃபு ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணதா இல்லையான்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இல்லையான்னு செக் பண்ணோன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா வெர்டிகல் லைன் டெஸ்ட். வெர்டிகல் லைன் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை. வெர்டிகல்னால் என்னது? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிறோம்ல, அதுதான் நம்ம வெர்டிக்கல் லைனு. அந்த லைனை இந்த கிராஃபில் எங்கே வேணாலும் ஏதோ ஒரு சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா சப்போஸ் அந்த லைனு அந்த கர்வ் மேலே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்டில் டச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்டில் டச் ஆகிருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம்? த வெர்டிக்கல் லைன் maybe இதை கால் நேமிங் கூட கொடுத்தலாம், P and Q. vertical line touches the curve in 2 points, naming P and Q. Therefore, it is not represented, it is not a function. ஓகேங்களா? ஒரு எந்த இடத்துல ட்ரா பண்ணாலும் ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல ட்ரா பண்ணால் சரி சார் இங்கே பண்ணால் ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பாசிபிலிட்டி எங்கெல்லாம் செக் பண்ணணும், எல்லா இடத்துலையும் செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சார் இங்கே ஒரு பாயிண்டில் தான் சார் டச் ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் அது பாசிபிளாக இருக்கணும் நீங்கள் ட்ரா பண்ண கர்வ், அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்த இது பாருங்கள், செகண்ட் சம்மு நான் இதிலே ட்ரா பண்ணுறேன். ஓகே, தனியாக ட்ரா பண்ணிடலாம். ஒன்றுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் சம் இப்படியே இங்கே ட்ரா பண்ணிப்பாங்க. எக்ஸு ஒய் எக்ஸ் டேஸ். இந்த இடத்த இப்போ நீங்கள் எந்த இடத்துல வெர்டிகல் லைன் இந்த இடத்துல போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி, wherever you put the vertical line touches the curve only one point only. So it is a function. The graph represents a function. ஓகேங்களா? எந்த இடத்துல நீங்கள் போட்டாலும் நான் அது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான், இங்கே பார்க்குறீங்க. இது வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த கர்வ் மட்டும், அந்த கர்வ் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
இந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது, இங்கேயும் ஒரே பாயிண்ட்டு. வேறவர் நீங்கள் ட்ரா பண்ணாலும் அந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணால் அந்த curve represents a function. And 3 and 4 homework 1.4ல ஃபர்ஸ்ட் சம்மில் 3 and 4 homeworkங்க. ஏதோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம், ஈஸி தான், சிம்பிள். ஆஃப்டர் தட் செகண்ட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்ட கொஷின். செகண்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் காமன் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் ஆரம்பத்தில். f is a function f such that a tends to b. A tends to b and f of x எப்படி டிபெண்ட் பண்ணாங்க, it depend by f of x equal to x by 2 minus 1. ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் மாதிரி தான், where a equal to 2, 4, 6, 10 and 12 and b equal to 0, 1, 2, 4, 5, 9. Now we have to find out, first one is set of order pairs. இப்போ எந்த ஃபங்க்ஷன் x2 by f of x equal to x by 2 minus 1. a x equals x ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் செட் தான் a செட் தான் நீங்கள் பிக் பண்ணுவீங்க. where x equal to 2. when x equal to 2 என்ன வரும், what is the value, y equal to f of x equal to 2 by 2 minus 1. 2 2 cancel, 1 minus 1 0. when x equal to 4, f of x equal to 4 by 2 minus 1. 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் வருங்க. 4 by 2, 2 2 are 4, 2 minus 1 1. when x equal to 6, f of x equal to அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுரும் பாருங்க, 6 by 2 அப்படின்னு போட்டோன்னா 3, 3 minus 1 2. when x equal to 10, f of x என்ன வரணும், 10 னா 10 by 2 5, 5 minus 1 4. next when x equal to 12, f of x equal to 12 by 2 6, 6 minus 1 5. இதே மெத்தட் தான் ஸ்டார்ட் போட்டா. now order pairs. order pairs already we know that x first set ஆகும், first இதுல எலிமெண்ட் ஆகும் பிராக்கெட் குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் a 2, 0, 4, next element 4, 1, 6, 2, 10, 4, 12, 5, which is our required order pairs, order set or order pairs. set of order pairs சொல்லுவோம். table, next we have to find out table. table is nothing but x f of x and the values நீங்க எழுதலாம். x f of x ஒரு table formatல நீங்க கொண்டு வரணும். what is the value of x here? first value is 2, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க, not 10 and 12. what are the values here? 0, 2 for 0 and 4 goes to 1 and 2, 4, 5.
And third one is for arrow diagram. Already we know that. And arrow diagram. Arrow diagram. First, you have to write, draw set A. What are the elements in set A? 2, 4, 6, 10, and 12. What are the elements in B? 0, 1, 2, 4, 5, and finally 9. 2 goes to 0, 4 tends to 1, 6 tends to 2, 10 mapping to 4, 12 mapping to 5, and 9 Roman, which is first one is domain, and second one is codomain. The mapping on elements எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இமேஜஸ் சொல்லுவாங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு செட்டு பேர் ரேஞ்சஸ். இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு செட்டு பேர் தானே ரேஞ்சு. And finally, fourth one is graph. Graph பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதுறீங்க. ஸ்கேல் பொறுத்த பிறகு தான் எக்ஸ் அண்ட் ஒய் ட்ரா பண்ணோம். ஸ்கேல்னது எல்லாமே ஒன்று தான் சிம்பிளாக தான் இருக்குது, யூனிட் நம்பர் தான் இருக்குது, எக்ஸப்ட் 10, 12. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 1 unit, y axis 1 centimeter equal to 1 unit. One, 2, 3. X axis goes to up to 12. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. X axis and y axis. Y axis up to 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. I extend this 9. First one is 2, 0. Here's 0, 2, 0. And 4, 1. 4, 1. 4, 1. Next one is 6, 2. 6 and here 2. X axis 6 and y axis 2. 6, 2. 10, 4. 10, 4. And 12, 5. 12, 5. Okay, we finished this second sum, very very important. And third sum, உங்களுக்கு homework, same method. அங்கே நான் என்ன கொடுக்கலன்னா, உங்களுக்கு ஆர்டர் பேர்ஸ் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுக்கல. ஆர்டர் பேர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஷோ தட் ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் n டென்ஸ் டு n. என்னன்றது நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது. A function from n natural number to natural number. Okay, natural number means 1, 2, 3, 4 and goes. And the function is f of x equal to 2x minus 1. 2x minus 1. A function such that natural number to natural tends to natural number, and it is defined by f of x equal to 2x minus 1. Now we have to check it is 1 to 1 but not on to.
1 to 1 சொல்லணும், ஆன் டு கிடையாதுன்னு சொல்லணும். 1 to 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்டு நேச்சுரல் நம்பர், செகண்ட் செட் கோட் டொமைனோ நேச்சுரல் நம்பர் அண்ட் கோடொமைனோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான். when x equal to 1, f of x equal to, it means f of 1 equal 2 into 1 minus 1. 2 ones are 2, 2 minus 1, 1. When x equal to 2, f of 2 equal to, instead of x, put 2, 2 into 2 minus 1. 2 2s are 4, 4 minus 1, 3. When x equal to 3, f of 3 equal to 2 into 3 minus 1. 2 3s are 6, 6 minus 1, 5. It goes on. Function அப்படியே போயினே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்னா இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ டொமைன், இப்போ நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பரில் போகுது. டொமைனில் எழுதுறேன், just our domain record. Domain 1, 2, 3 goes here, 1, 2, 3, 4 and goes. 1 is 1க்கு 1 image, 2க்கு 3 image, 3க்கு 3க்கு 5 image. Here all the elements in domain, each elements in domain, there is unique image in unique images இருக்கு. ஓகேங்களா? Each elements in domain, there exists, symbol போடுகிறேன், இப்போ there exists னுவாங்க, there is exists a image, அப்படியே இருக்குன்னா unique image in codomain. கோடொமைனில் unique images இருக்கு. ஓகேங்களா? அப்போ இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு இதுக்கு ஒரு எலமெண்ட் தான் மேப்பிங் ஆகுது. ஏன்னா ஒரு ப்ரீ இமேஜஸ், இப்போ 1 to 1 பார்த்த வரைக்கும் ப்ரீ இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோடொமைன்லேருந்து ப்ரீ இமேஜஸ் பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு. ஆல் த எலமெண்ட்ஸ் இன் கோடொமைன், இட் ஹேஸ், இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கு நம்ம ப்ரீ இமேஜஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இது, ஆனால் ரெண்டுக்குன்னு பார்த்தா ப்ரீ இமேஜ்னு பார்த்தா கிடையாது. Therefore it is a 1 to 1 function. But here 2, 4, 6 doesn't have pre-images. கோடொமைன்ல இருந்து இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது கோடொமைன்ல இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது 2க்கு ப்ரீ இமேஜ், அதாவது இங்கிருந்து பார்த்தா இது இமேஜ்னு சொல்லுவோம். இங்கிருந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா 2க்கு ப்ரீ இமேஜ், அதாவது இங்கிருந்து இந்த மேப்பிங்கும் வரலன்னு அர்த்தம். இப்போ ப்ரீ இமேஜஸ் doesn't have ப்ரீ இமேஜஸ், doesn't have ப்ரீ இமேஜஸ். So it is not onto. It is the function. The function is not onto. ஏன்னா இங்கே எல்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா என்னன்னா, எப்போ அது ஆன்டுவாக இருக்கும்னா ரேஞ்சும் கோடொமைனும்
ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக அமையும். அதாவது கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக ஆகிடும். இங்கே எந்த ஒரு எலமெண்ட்டும் விட்டு போயிருக்கக்கூடாது. ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மேப்பிங் பண்ணியிருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் மேப்பிங் இருந்துச்சுன்னா அந்த இது பேர், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதில் அனதர் கைண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு நம்பருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இது எப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் வேல்யூ வந்து 2 தான் வருது. ஓகேங்களா? அப்போது எக்ஸு 1ன்னு கொடுத்தாலும் 2 தான் வருது, எக்ஸுக்கு 3 கொடுத்தாலும் 2. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் which is constant function. Other one is f of x equal to x. அதாவது x எப்படி ஆர்டர் பேர் வரும்னா f of x given by the order pairs x, x இந்த ஆர்டர் பேர்ல இருக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இது பேர் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நேம் இஸ் we call identity. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு 1 மேப் ஆகுது, 2க்கு 2 மேப் ஆகுது. இதுமாதிரி மேப் ஆகிடுச்சுன்னா அது பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். டொமைனில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூக்கு கோடொமைனில் மேப்பிங் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அப்போது உங்களுக்கு 5 ஓம் இருக்கு, 6 ஓம் இருக்கு, 7 பைஜெக்டிவ் ஆர் நாட்னு கேட்டுக்கிறாங்க. 7th கொஸ்டின். பைஜெக்டிவ் என்ன பண்ணோம்? பைஜெக்டிவ்னா 1 to 1 பார்க்கணும், ஆன் டு இது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு தான் பைஜெக்டிவ். நெக்ஸ்ட் 8th one ஆல்சோ ஓம் இருக்கு, 9th one very important question. Question number 9. ஏன்னா 1.5 கொஞ்சம் லேக்காக இருக்கும், நான் இதை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா 1.5 தான் உண்மையான கொஸ்டினே இருக்கு. இப்போ f is defined by f of x equal to f of x equal to நிறைய ஃபங்க்ஷன் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. 9th one ஈஸி, அதனால் 9th one நீங்கள் போட்டுங்க. 10th one நான் போடுறேன், ஏன்னா டிவிஷன்லாம் வரும் 10th ஒன்ல. 6x plus 1. இப்போ 9th one also homework. 6x plus 1 if minus 5 less than or equal to x less than 2. 5x square minus 1 if 2 less than or equal to x less than 6. 3x minus 4 if 6 less than or equal to x less than or equal to 9. இது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் மாறும், இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும், மாறிடுது. ஓகேங்களா? First we have to find out f of minus 3 to f of 2. First question, f of 3, I think f of minus 3 plus f of 2 plus f of 2. Here, see,
Before going this sum, we have to see the interval. என்னென்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நம்பர்ஸ் லைனில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது 2ல் நிற்குது. அடுத்தது 2க்கு அப்புறம் 6 அப்புறம் 9. -5ல இருந்து 5ஐ இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்படி போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இன்க்ளூட் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? -5ல இருந்து இப்படி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் இந்த 2ஐ லீவ் இட் பண்ணிடணும். ஏன்னா இங்கே லெஸ் தேன் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னால் 2ஐ ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இங்கே லெஸ் தென் மட்டும் இருந்தால் 2க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதோட வச்சுக்கணும். ஓகே, 2க்கு முன்னாடி என்னது 1, பட் ரியல் நம்பராக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இன்டர்வல் சொல்லும்போது ரியல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.99 கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இன்டர்வல் ஃபுல்லாக -5லேருந்து 2 வரைக்கும் அந்த 2 மட்டும் இங்கே we have to left it. Yeah, we have to left it to the number. இங்கே நான் 2 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 2 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? 2 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் 6க்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ஓப்பன் இன்டர்வல். இப்போ இது வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 6x + 1 அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஹியர் 2லேருந்து 6 வரைக்கும் இன்க்ளூடிங் 2 எக்ஸ்க்ளூடிங் 6. எக்ஸ்க்ளூடிங் 6 6 லெஃப்ட் பண்ணிடணும். இங்கே என்ன இருக்கும் 5x² - 1. ஆஃப்டர் தட் 6 லெக்ஸ்னா ஈக்குவல் டு 9. 6 இன்க்ளூட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஈக்குவல் வந்துருக்கு. ஆனால் 6 இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் மீனிங். இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு 3x - 4. ஓகேங்களா? f of -3. f of -3க்கு உண்டான வேல்யூ என்னது? -3 இங்கே தான் இருக்கும். -5க்கும் 2க்கும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 5 - 4 -3 -2 -1 0 1 2ன்னு இருக்கும். இங்கே 3 4 5 7 8 அப்படி இருக்கும். இப்போ -3ன்றது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அப்போ -3க்கு உண்டான ஃபங்க்ஷன்னா 6x + 1. 6x instead of x put -3 + 1. f of 2 வேல்யூ என்ன? what is the value of f of 2? f of 2 ன்னும்போது 2 ஓட வேல்யூ 2 எங்க இருக்கு இன்டர்வல் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்க இல்ல. ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் சொல்லும்போது தான் நான் ஃபங்க்ஷன் சொன்னேன். 5x² - 1. 5x² வேல்யூ என்னது 2² - 1 plus into minus 6 series are 18. 6 series are 18 plus 1 plus இங்க என்ன வரும் 2 2s are 4 5 4s are 20 20 minus 1. பாசிட்டிவ் வேல்யூல 1 சேர்த்துருங்க. -18 -9 நெகட்டிவ் வேல்யூ -19 20 plus 21 நீங்க எப்படி கூட கேன்சல் ஆகும். 1 plus 1 minus 1 -18 plus 20 equal to 2. Next, second question is f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. First f of 7 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் f of 1 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஓகே. f of 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 எங்க இருக்கு 6க்கு 9க்கு நடுவுல இருக்கு. அதுக்கு நான் ஃபங்க்ஷன் 3x - 4 நான் ஃபாஸ்டா போறேங்க. 3 * 7 - 4 minus of f of 1. 1 is here 6x + 1 6 * 1 plus 1 3 7s are 21 21 minus 4 minus 6 6 1s are 6 plus 1 7 21 7 minus 4 minus 7 minus 11 21 ல இருந்து 11 சப்ட்ராக்ட் பண்றீங்க 10 வந்துரும். செகண்ட் சம் finish. And third sum 2f of 4 plus f of 8. 2f of 4 plus f of 8. 2 into f of 4. f of 4 is nothing but where is the value? 5x² - 1. 5 4² - 1 plus f of 8 3x - 4. 3 into x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 8. 3 into 8 - 4
Listen. 4 4 are 16. 16 into 5. 80 minus 1. 3 8 are 24 minus 4. 2 into 79. Plus 24 minus 4. 20. 18. 2 9s are 18. 2 7s are 14 plus 1. 15.